ரோமியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 5வது அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கலாம். ஆகையால் நம்பிக்கையின் மூலம் நாம் நீதிமான்களாக தீர்க்கப்பட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடன் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் பாவம் செய்த போது சமாதானத்தை இழக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை நீக்கி அந்த பாவத்தை தனது இரத்தத்தின் மூலம் கழுவி நம்மை தூயவர்களாக தேர்ந்தெடுத்து தனது நீதியை நமக்கு அணிவித்து நம்மை நீதிமான்களாக ஆக்குகிறார். அதாவது சாத்தான் எப்போதும் நம்பிக்கையாளரை குற்றம் சாட்டுவான். Satan always accuses the believer. எப்போதும் சாத்தான் நம்பிக்கையாளரை துன்புறுத்தி பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பான். நாம் சாத்தானுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. ஏனெனில் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்காக இயேசு பிரபு சிலுவையில் செய்த செயல்கள் மிகவும் மகத்தானவை. எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், சிலுவையின் ஆசீர்வாதங்கள். சிலுவையின் மகிமையே இந்த மகிமை நமக்காகும். ஏனெனில் நாம் இயேசுவில் நம்பிக்கை வைப்பதனால் நீதிமான்களாக அறிவிக்கப்படுகிறோம். இயேசு பிரபுவில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் நாம் நீதிமான்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம்.